இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 10 வரை. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூற்றினில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது
அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உலக ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகிற என்று எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஜெபங்களை உரித்தாக்கி கொடுக்கிறேன். பொது காலத்தின் 27வது ஞாயிற்றுக்கிழமை என்று நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையிலே பல அற்புதங்களை செய்ய முடியும் என்பதைத்தான் வலியுறுத்துகிற இறை வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தோம். எத்தனை நாடுதான் இந்த சிறப்பு கருத்துக்களுக்காக குருசடி, கெபி, கோயில், நவநாள், திருத்தலம் என்று செய்திருப்பேன், போயிருப்பேன். எத்தனை காலம்தான் இந்த நோயினால் கஷ்டப்பட வேண்டும்? அறுவை சிகிச்சை, நலம் பெற மாற்று உறுப்பு தானமாக கிடைக்க இன்னும் எவ்வளவு நாட்கள், வாரங்கள் மற்றும் மாதங்கள் காத்திருக்க வேண்டும்? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன், ஏன் இவ்வளோ வருஷமாக கிடைக்கல? என் மகனுக்கு பொண்ணு பார்க்குறேன், ஏன் இவ்வளோ வருஷமாக கேட்டு கேட்டு கிடைக்கல? நல்ல படிப்பதற்கான சூழ்நிலையை தாரும் என்று கேட்டேன், ஏன் நடக்கலை? என் மகள் திருந்த மாட்டானா? என் கணவன் திருந்த மாட்டானா? என் மனைவி திருந்த மாட்டாளா? என் மகன் திருந்த மாட்டானா என்று எவ்வளவு கோரிக்கைகள் வைத்திருந்தேன். ஏன் இறைவனுக்கு என்னுடைய காத்திருத்தல் தெரியாதா, புரியாதா? என் நம்பிக்கை இன்னும் நான் எத்தனை நாட்கள் தான் தக்க வைக்க முடியும்? என் நம்பிக்கை தளர்ந்து போகிறதே, குறைந்து போகிறதே. இத்தகைய அதிக அல்லது குறைந்த நம்பிக்கை என நாம் அளந்து பார்க்க விரும்பும் பொழுது இந்த நம்பிக்கையின் போராட்டத்தில் நாம் அதிக நேரம் விழுந்து விடுகிறோம், சறுக்கி விழுந்து விடுகிறோம். இது போராட்டம் அல்ல, மாறாக இது ஒரு ஓட்டம். நம்பிக்கை ஒரு மாரத்தான் ஓட்டம் என்றுதான் பொதுவாக சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நம்முடைய தளர்ச்சிகளை கடந்து தடுமாற்றங்கள், குழப்பங்கள், தோல்விகள், கேள்விகள், ஏமாற்றங்களை கடந்து தொடர் பயணம் மேற்கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவமனை பணியில் வேலை செய்த ஒருத்தர் சொன்னார், என்னுடைய மருத்துவ பணியிலே நான் அதிசயித்து கொண்ட பாடங்கள் உடல் உறுப்பு தானங்களுக்காக காத்திருக்கிடமிருந்து என்று சொன்னார். தங்களுடைய இதயம், கல்லீரல், கிட்னி, சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் பழுதடைந்து மறுமாற்று சிகிச்சைக்காக யார் எந்த நேரத்தில் தானம் செய்வார்கள், அது நமக்கு பொருந்தும் என நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகளாக அவர் காத்திருப்பது ஒரு நம்பிக்கையின் மாரத்தான் ஓட்டமே என அவர் சொல்லுவாராம். நாளைய நாள் எனது நாளாக இருக்கலாம் என ஒவ்வொரு நாளும் மருந்துகள், சிகிச்சைகளோடு உடலை தயார் நிலையில் வைத்திருந்து காத்திருக்கின்ற அவர் முகத்தில், கண்களில், உரையாடலில் அந்த முழு நம்பிக்கையை நான் கண்டிருக்கிறேன். என்று எப்பொழுது என தெரியாது, ஆனால் நான் ஓடுகிறேன் இந்த மாரத்தான் ஓட்டத்தில் என்பதே அது. தெரியாத, அறியாத, புரியாத என் வாழ்க்கை தருணங்களில் நான் மாரத்தான் ஓட்டத்திற்கு தயாரா என்ற கேள்விதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு முன்வைக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே திருத்தூதர்கள் இயேசுவோடு இருந்து அனைத்தும் கற்றுக்கொள்ள கடினப்பட்டு அழைப்பை, சவாலை, பணியை ஒரு போராட்டமாக பார்த்து நம்பிக்கை குறைந்து விட்டோ, மிகுதியாக்கும், அதிக அளவு நம்பிக்கை போராட்டத்திற்கு துணை புரியும் என கேட்கும் பொழுது இயேசு அவர்களிடம் தெளிவாக நம்பிக்கையை அளந்து பார்க்க விரும்ப வேண்டாம். அது ஒரு போராட்டம் அல்ல, மாறாக ஒரு மாரத்தான் ஓட்டம். தெரியாத, அறியாத, புரியாத நிலையில் என்னை நம்பி வந்தது போலவே தொடர்ந்து நீங்கள் ஓட வேண்டும், முன்னோக்கி ஓட வேண்டும் என நினைவுபடுத்தி, ஒரு குடும்பஸ்தன், இல்லறவாசி அல்லது துறவராசி, ஒரு பணியாளன் தனது கடமையில் என்ன நேர்ந்தாலும் கடமை உணர்வோடு, பொறுப்புணர்வோடு, அதே தருணம் மகிழ்ச்சியோடு மனமும் வந்து செயல்படுவது போல நீங்களும் செயல்பட வேண்டும் என எடுத்துரைக்கிறார். ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு ஞாயிறும் திருப்பலிக்கு செல்வது மட்டும் நம்பிக்கை பயணம் அல்ல. நவநாள் மற்றும் பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவது மட்டும் விசுவாச பயணம் ஆகாது. மாறாக எனது வாழ்வு முழுவதும் தொடர்ந்து ஒரு சாதாரண பணியாளரைப் போல என் கடமையை, பொறுப்பை மகிழ்ச்சியோடு மனமும் வந்து செயல்படுத்தி என் இறைவன் என்னோடு இருந்து என்னை வழிநடத்துவார்,
நான் தொடர்ந்து ஓட வேண்டும் என்பதே என் நம்பிக்கையாக வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நங்கூர போல ஆகும். நம்முடைய வாழ்வு என்ற ஒரு மாரத்தான் ஓட்டத்திலே நம்பிக்கை மட்டும் விட்டுவிடக்கூடாது. இத்தகைய நம்பிக்கை கொண்டோர் என்ன சொல்வார்கள், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லி முடித்து விடுவோம். எனவே நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் பங்கு கொள்ளுதல், நலம் தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள்ளுதல், ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனைகளை காத்து கொள்ளுதல், இதன் வழியாக நம்முடைய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும், பெரியவற்றை நம்மால் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கைத்தான் இந்த நாளிலே நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே நம்பிக்கை அதிகப்படுத்த நம்முடைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான இறைவேண்டல்கள் அல்லது இறைவார்த்தையை வாசித்தல், வாழ்வை தெளிவாக்குதல், வாழ்வில் குறை நிறை தீமை நன்மை இவைகளை ஆராய்ந்து அறிந்து எவைகள் நல்லவைகளோ அவைகளை நடத்தி செல்கிற ஒரு அளவுக்கு நம்முடைய நம்பிக்கையாளர்களாக நாம் மாற இந்த நாள் நமக்கு துணை புரியட்டும். ஆண்டவரே, ஆமேன். மன்றாடுவோமாக. கடவுளை, உம்மை முதன்மையாக அன்பு செய்யவும் உமது கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு அருளை தாரும். அதிலே நாங்கள் சோர்ந்து போய் விட்டாலும் நம்பிக்கையின் அளவை எங்களுக்கு மிகுதியாக்கும். வாழ்க்கை எங்கள் போராட்டத்திலே நம்பிக்கை மட்டும் அற்புதங்களை செய்யும். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையிலே அன்பை பகரச் செய்யும். நம்பிக்கை மட்டும்தான் நன்றி உள்ள பிள்ளைகளாக எங்களை வாழ வைக்கும். அந்த அளவுக்கு எங்களை வழிநடத்தும். ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும்.
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வளர்த்தல்வி நற்செய்தி தூதுரை நம் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை நமக்குள்ளே உருவாக்கி உலகாக்குவோம். நம்பிக்கை வளர்த்தல்வி நற்செய்தி தூதுரை கீதங்களா. கடவுளை நினைத்திடுவோம், முழு முதல் அவரென உணர்ந்திடுவோம். முழுமையாய் அவரிலே நம்மை கொடுப்போம். முதலிடம் இறையென
மனிதருள் இறைவனை நாம் காண்போம், மகிழ் தரும் இயற்கையில் நாம் இணைவோம். மனிதருள் இறைவனை நாம் காண்போம், மகிழ் தரும் இயற்கையில் நாம் இணைவோம். மனங்களை மதிப்பீட்டால் நாம் இறைப்போம், மனங்களை மதிப்பீட்டால் நாம் இறைப்போம். மண்ணில் விண்ணகம் நாம் கொணர்வோம், நம்பிக்கை வழக்கல்வி நற்செய்தி தூதுரை கீதங்கள் திருவை தரும் அருள் பாதையிலே, திருமறை அறிவிக்கும் கடமையிலே, திருவை தரும் அருள் பாதையிலே, திருமறை அறிவிக்கும் கடமையிலே, திருவழிபாட்டின் பங்கேற்பிலே, திருவழிபாட்டின் பங்கேற்பிலே, தினவளம் தினமும் நேயத்திலே, நம்பிக்கை வளர்க்கல்வி நற்செய்தி தூதுரை நம்பிக்கை வளர்க்கல்வி நற்செய்தி தூதுரை நம் இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை நமக்குள்ளே உருவாக்கி உலகாக்குவோம். நம்பிக்கை வளர்க்கல்வி நற்செய்தி தூதுரை கீதங்கள் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.